தற்பொழுது நம்ம எங்க வந்திருக்கோம்னா நவனி பள்ளிப்பட்டியில இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா ராசிபுரத்துல இருந்து புதஞ்சந்தைக்கு போற வழியில, ராசிபுரத்துல இருந்து நாமக்கல் போற வழியில புதஞ்சந்தையில இருக்குது. புதுசத்திரத்துல இருக்குது. உள்ள கோயில்ல வீடியோ எடுக்க விடுவாங்கல்ல. கோயில் சாமி சின்னதா இருந்தா சட்டு பெருசுன்னு சொல்றாங்க. சுத்தி வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு டான்ஸு, குச்சி ஆட்டம் எல்லாம் இருக்குதுன்னு, சிலம்பாட்டம் எல்லாம் இருக்குதுன்னு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் போடுறேன். இப்போ இந்த கோயிலை பற்றி ஒரு 2 பேர்த்திட்ட கேட்கலாமா? நம்ம தடவை வெளியே வந்துட்டு 2 பேர்த்திட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை 2வது தடவை யார்ட்டையாச்சும் கேட்போம். வணக்கம். இப்போ வந்து நாங்க ட்ரெண்டிங் சேனல்ல வரோம். ஓகே. அந்த கோயில் எங்க இருக்குது, அது என்ன டீடைல்ஸ் மட்டும் எங்க சேனல் போஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கோயில் வந்து நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பக்கத்தால நவனி பள்ளிப்பட்டிக்கிற வில்லேஜ்ல இருக்கு. இது ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு மேல பழமையான மாரியம்மன் கோயில். இதுலயே வந்து மதுரை வீரன், காளியம்மன் எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கு. இது வந்து வருஷம் பங்குனி மாசம் எப்பயுமே ரெகுலரா பண்டிகை நடக்கும். ஒரு 15 நாள் பண்டிகை இது. மண்டேல, அதாவது மண்டே ஆரம்பிச்சா மண்டே வந்து மெயினா பெரிய பூக்குழி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே வந்து கிடா வெட்டி மாவிளக்கு நடக்கும். புதன்கிழமை வந்து நம்ம மஞ்சள் நீர் நடக்கும். இப்ப என்னென்ன ஈவெண்ட்ல இருக்கு? இப்ப வந்து கோயில் திருவிழால வந்து இன்னைக்கு வந்து குச்சி ஆட்டம் வந்து ஆடுறாங்க லேடிஸ் எல்லாம். நாளைக்கு வந்து தெருக்கூத்து நடக்குது. நாளைக்கு நைட்டு, மண்டே நைட்டு வந்து நாடகம், ஊர் பகுதியில நாடகம் நடக்குது. டியூஸ்டே வந்து ட்ரம்ஸ் வச்சு டான்ஸ் ஃபுல்லா மாவிளக்கு நடக்கும். வெனஸ்டே ஈவினிங் வந்து ஆடலும் பாடலும் நடக்குது. டெய்லி ஒரு இது எப்பவுமே எங்க ஊர்ல ஃபேமஸா இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும். ரொம்ப நன்றி. ட்ரெண்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. வணக்கம். நவனி பள்ளிப்பட்டி, இந்த ஊருடைய பேரு நவனி பள்ளிப்பட்டி, நவனி பஞ்சாயத்து. இந்த மாரியம்மன் வந்து சிறப்பு வாய்ந்தது. நவனியோட பெரிய மாரியம்மனும் பள்ளிப்பட்டியோட மாரியம்மன், மகா மாரியம்மன் வந்து துர்க்கை அம்மனை அவதரிச்சு சிறப்பா வருஷம் ஒரு காட்டி ஈஸ்வரன் வந்து இந்த மாரியம்மனை தேடி வர்றாரு. அதை கம்பனிட்டு 15 நாள் சிறப்பா கொண்டாடுவோம். அந்த 9 நாள் பச்சை பட்டினி வரைய வந்து பச்சை மாவை சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து அந்த 10வது நாள் வந்து தன்னுடைய புருஷனை அடையிறா. அப்ப கும்பம் தாளிச்சு அந்த கம்பத்தினால மாரியை வந்து கும்பமா ஏறி ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஊருக்கு வந்து சிறப்பா மக்களை காத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த கம்பம் நட்டதுக்கு அப்புறம் மாறி வந்து மழையா பொழிஞ்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறா. எல்லாரும் சீர சிறப்பா வச்சிருப்பா. இந்த ஊர் மாரியாவுக்கு வந்து சிறப்பு, என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், நோவு நொடி இருக்கிறவங்களுக்கு நோவு நொடி தீர்த்து நல்லபடியா அவதரிச்சிட்டு இருக்கிறா. 2 நாள் சிறுவர்களுக்கு நோவு நொடி தீர்க்கறதுக்கு பூக்குழியில இறங்கி அந்த சாட்டையில அடிச்சா நோவு நொடியில நீங்கிடும். 3வது நாள் வந்து பெரியவங்க எல்லாம் பூக்குழி இறங்குனா அந்த நோவு நொடி, அந்த என்ன கேட்கறாங்களோ அந்த பூக்குழியில இறங்கி வந்து வேண்டுதலையா வச்சு அதை நிறைவேற்றுறா 1 வருஷம் 2 வருஷத்துலயே. 9வது நாள் வந்து பச்சைப்பட்டினி விருது கரகத்தோட வர்றா. 10வது நாள் வந்து தன்னுடைய புருஷன் 1 வருஷமா போனதுனால 10வது நாள் வந்து தன் புருஷனுக்கு கம்பத்தினால பூவோட்டை இது பண்றா. 11வது நாளும் பூவோட்டை இது பண்றா. 12வது நாளும் பூவோட்டை இது பண்றா. 13வது நாள் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அதனால 2 பேரும் இறங்கி வந்து நாம ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லி 13வது நாள் வந்து ஒற்றுமையா இருந்து 14வது நாள் கட்டிச்சோறு கிண்டி சிறப்பா நோண்டி முடிச்சாங்க. 15வது நாள் வந்து பெருசை வந்து நான் வேட்டைக்கு போயிட்டு வரணும் போறாரு. அதனால 15வது நாள் வந்து
2 பேரும் பிரிகிறாங்க. அதை 15வது நாள் வந்து மஞ்சள் நீரா விளையாடி அந்த மாரியம்மன் வந்து நம்ம வந்து சிறப்பா கொண்டாடுறோம். அந்த மாரியம்மன் வந்து 15 நாள் என்னை வந்து புருஷனார சேர்த்து கொண்டாடுறதுக்கு நான் அந்த வருஷம் ஃபுல்லா அவங்களை எல்லாம் சிறப்பா வச்சிருப்பேன். எல்லா நாளும் நல்லபடியா வச்சிருப்பேன்னு சொல்லி அவ எல்லாத்தையும் ஆதரிச்சு நல்லபடியா வச்சிருக்காங்க. அந்த மாரியாயி நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுவா. மகாமாரின்னு சக்தி பெற்று எல்லாத்துக்கும் நல்ல சக்தி கொடுக்கிறா. நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுவா. நன்றி. உலகிற்கு தமிழினம் சொல்லும் பாடலே இச்சிறு சிலம்பம் ஆல்பம்.